ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಏಕದಾ ದಧಿವಿಮಾಥಕಾರಿಣೀ ಮಾತರಂ ಸಮುಪಸೇದಿವಾನ್ ಭವಾನ್ ಸ್ತನ್ಯಲೋಲುಪತಯಾ ನಿವಾರಯನ್ ಅಂಕಮೇತ್ಯಪಪಿವಾನ್ ಪಯೋಧರೌ. ಏಕದಾ ದಧಿವಿಮಾಥಕಾರಿಣೀ மாதரம் சமுபசேதிவான் பவான். ஏகதான ஒரு சமயத்தில் அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாளா, மாதானா யசோதா தயிர் கடையிற சமயம். அவள் டெய்லி அவளுக்கு நிறைய பசு உண்டு இல்லையா அவத்தில். அதனால என்றைக்கும் பால் கறப்பா, பாலை உரத்தி தயிராக்குவா, தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பா, மோர் கொடுப்பா. இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வேலை அவத்தில் எப்போதுமே இருக்கும். ஸோ ஒரு சமயம் அவள் தயிர் கடையிற சமயத்தில் என்னாச்சு, எனக்கு இப்போயே பால் வேணும்னு சொல்லிவிட்டு கண்ணன் என்ன பண்ணானா, வாசி படிக்கிறான், அடம் பிடிக்கிறான். எனக்கு இப்போ பாலை கொடு, எனக்கு பசிக்கிறதுன்னு. அம்மாவே அந்த காரியம் பண்ண விடுறதில்லை. நீ வேலையை அப்புறமா பண்ண, எனக்கு பாலை கொடு, உட்காருன்னு சொல்லி குழந்தை உட்காத்துறான். ஸோ மடியில் வச்சு தன்னோட குழந்தையான கண்ணனுக்கு பாலை கொடுக்குறான். அங்கமேத்தியன்னா அவனோட மேலே படுத்துட்டு இருக்கான். பபிவான் பயோதரோ, பயோனா பாலை அவன் ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருக்கிற சமயமாக இருக்குது. அப்போ என்ன ஆறுது, அர்த்தபீத குச்ச குட்மலே த்வஹி ஸ்னிக்தஹாச மதுரானனாம்புஜே துக்தமீஷ தஹனே பரிஸ்ருதம் தர்த்துமாஷு ஜனனீ ஜகாமதே. அர்த்தபீத குச்ச குட்மலே த்வயி ஸ்னிக்தஹாச மதுரானனாம்புஜே. ஸோ கண்ணன் அம்மா மடியில் படுத்துன்னு பாலை குடிக்கிறான். எப்படி இருக்கானாம், ஸ்னிக்தஹாச மதுரா நனாம்புஜே. அவனோட முகம் அம்புஜம்னா தாமரை பூ போல இருக்கான். அவனோட சுண்டு சின்ன தாமரை பட்டு, அந்த மொட்டை எப்படி விரிஞ்சா எப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி மிருதுவாக இருக்கானாம். அந்த மாதிரி இருக்கிற கண்ணன் பாலை குடிச்சுட்டு இருக்கான். துக்தமீஷ தஹனே பரிஸ்ருதம் தர்த்துமாஷு ஜனனி ஜகாமதே. அவன் குடிச்சுன்னு எத்தனை குடிச்சிருக்கான், அர்த்தபீத குச்ச குட்மலே தொய், பாதி தான் பாலை குடிச்சிருக்கான். இன்னும் ஃபுல்லாக குடிச்சு வயிறு ஒரு ஒப்பிக்கலை. இன்னும் அதுக்குள்ளே என்ன ஆறுது, ஜனனி ஜகாமதே. ஜனனினா அம்மா யசோதாவுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம அடுப்பில் ஏதோ வச்சுட்டு வந்திருக்கோமே சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறாளா, இந்த பாதி பாலை குடிச்சுட்டு இருக்கிற கண்ணனை மடியிலேருந்து இறக்கி விட்டுவிட்டு குடுகுடுன்னு அவள் கிச்சனுக்குள்ளே ஓடுறான். ஏன்னா அவள் அடுப்பில் ஏதோ பாலை காய்ச்ச வச்சுருக்கா. ஸோ பால் பொங்கி கொட்டிவிடக்கூடாதே சொல்லிவிட்டு அவள் அடுக்குள்ளைக்கு ஓடுறாளாம். கண்ணனை கீழே இறக்கி வச்சுட்டு போயிடுறான். அவனுக்கு பாலை ஃபுல்லாக கொடுத்துட்டு இல்லை. இங்கே சாமி பீதரச பங்க சங்கத क्रोधभार परिभूत चेतसा मन्थदण्डमुपगृह्य पाटितं हन्त देवदधिभाजनं त्वया. இங்கே சாமி பீதரச பங்க சங்கத குரோதபார பரிபூத சேத்தசா. பாதி பாலை குடிச்சுட்டு இருக்கிற கண்ணனை என்ன பண்ணுறானா, யசோதா அடுப்பில் ஏதோ வச்சிருக்கேன் அதை இறக்கனான்னு சொல்லி இவனை மடியிலேருந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறான். அதனால கிருஷ்ணனுக்கு என்னாச்சா, பயங்கர கோபம் அம்மாட்ட. நான் பால் குடிக்கிறது முக்கியம் அல்ல உனக்கு, நீ அடுப்பில் வச்சதான் முக்கியம் சொல்லி என்னை இறக்கி விட்டுட்டு போனியான்னு சொல்லி பயங்கர கோபம் கண்ணனுக்கு. அதனால என்ன பண்ணுறானா, அங்கே அவனுக்கு தயிர் கடையிறதுக்கு தானே உட்காந்துட்டு இருந்தா. அப்போ தானே கண்ணன் மடியில் படுத்துக்கிறான். அப்போ தயிர் கடையிற மத்து இருக்குது, மந்த தண்டம் உபகிருஹ்ய பாட்டிதம். அந்த மத்தை எடுத்துக்கிறானா, அங்கே நிறைய தயிர் பானை வச்சிருக்கா. ஹந்த தேவ ததி பாஜனம் துவயா. ததினா தயிர் வச்ச பானைகள், தயிர் நிறைய பானையில் வச்சிருக்கா. அந்த மத்து கடையிற மத்தை எடுத்தான். கோவத்தில் என்ன பண்ணினான்னா, படப்படப்படான்னு இருக்கிற தயிர் குடத்தை எல்லாம் உடச்சி விட்றான்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டதிரி. உச்சலத்வனித முச்சகைஸ்ததா சந்நிஷம்ய ஜனனி சமாத்ருதா த்வத்யஷவ்விசரபத்ததர்ஷசா சத்ய ஏவ ததி விஸ்ருதம் க்ஷிதௌ. உச்சலத்வனித முச்சகைஸ்ததா. ஸோ கண்ணன் என்ன பண்ணுறான், மற்ற எடுத்து அந்த தயிர் பானை எல்லாம் படப்படான்னு உடைக்கிறான். உடைக்கிறது என்ன வருது, உச்சலத்வனிதா. துவனினா சத்தம் கேட்குறதான். அப்போ என்ன பண்ணுறா, சன்னிஷம்ய ஜனனி சமாதுருதா. ஜனனினா அம்மா யசோதா அடுக்குள்ளையில் போயிருக்காளே, அவள் என்னடா இந்த சத்தம் வருதுன்னு ஓடி வராள் அடுக்குள்ளையிலேருந்து. தொத்யஷோ விசரபத்ததர்ஷசா சத்ய ஏவ ததி விஸ்ருதம் க்ஷிதம். பார்க்குறா, வீடு முழுவதும் தயிர் வீடாக ஆயிடுச்சுது. நிலமே காணும், அப்படி தயிரை கொட்டி வச்சிருக்கானா கண்ணன். ஏன்னா 1-2 பானை இல்லை, நிறைய பானை வச்சுன்னா எல்லாத்தையும் உடைச்சி விட்றான்.
அதனால தயிர் அப்போ இங்கே பட்டதிரி அவன் என்ன சொல்கிறான்னா அந்த தயிர் கொட்டிருக்கிறது எப்படி இருக்கான் பார்த்ததுன்னா பகவானோட கீர்த்தி அவருடைய யசஸ் எப்படி எல்லா இடமும் பரவுறது, உலகத்துல எல்லாம் கிருஷ்ணமயமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தயிர் வந்து கிருஷ்ணனோட கீர்த்தியை பரவிக்கிறதான், அந்த மாதிரி யசஸ் எல்லா இடம் வியாபிக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரியறதான் அந்த தயிர் விழுந்த அந்த நிலமெல்லாம் இருக்கிறது பார்த்ததுன்னா. ஸோ தயிரா தெரியல, அது கிருஷ்ணனோட யசஸை உலகம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி தோணுறதுன்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறாங்க. வேத மார்க பரிமார்கிதம் ருஷா त्वामवीक्ष परिमार्गयन्त्यसौ सन्ददर्श सुकृतिन्युलूखले दीयमाननवनीतमोतवे. வேத மார்க மார்கிதம் ருஷா. வேத மார்க்கத்தில் இப்போ நம்மளாம் வேதமெல்லாம் பகவான் இருக்கா சொல்லி வேத மார்க்கமாக தேடுறோம் இல்லையா. ஸோ வேத மார்க்கங்களில் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை, ஓகே, அதில் கூட நம்ம தபஸ்லாம் இருந்தால் கூட பகவான் அத்தனை ஈஸியாக பார்க்க முடியாது. அதான் சொல்கிறாங்க. ஸோ வேத மார்க்கங்களில் ஒன்று தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை தேடின்னு இருக்கா யார்? யசோதா. அவள் எத்தனை பாக்கியசாலின்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஏன்னா அவளுக்கு எந்தத்தான பாக்கியசாலி, அவள் வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறா, குழந்தைய குளிப்பிக்கிறா, தூக்கம் பண்ணுறா, பாட்டு பாடுறா, லாலி பாட்டெல்லாம் பாடுறா இல்லையா. ஸோ எத்தனை சுகிருதம் பண்ணியிருக்கா அவள், எத்தனை புண்ணியங்கள் பண்ணியிருக்கா, அதனால தானே உனக்கு அவள் அம்மாவாக வந்திருக்கா. ஸோ அவள் எத்தனை பாக்கியசாலின்னு சொல்லி சொல்கிறா இங்கே. அதுபோல் சந்ததர்ஷ சுகத்துன்யு லூக்கலே தீயமான அவன் நீத்த மோத்தவே. அவளை தேடி என்ன பண்ணுறா, கண்டுபிடிக்கிறா. அவளை இவனை வந்து கொண்டு வரா, கொண்டு வந்து உரலை உட்காத்துறா, இங்கே உட்காரு நீ சொல்லி. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா அங்கே உரலை உட்காந்துன்னு சும்மா இருக்கிறதில்ல, அங்கே பூனை இருக்கா வாத்தில், அந்த பூனைக்கெல்லாம் அந்த வெண்ணெயை எடுத்து ஊட்டின்னு இருக்கானா. இந்த மாதிரி நவநீத்த மோத்தவே, ரொம்ப தீயமானமாக இருக்கிற அந்த பூனையை உட்காத்திவிட்டு அந்த பூனைக்கு வெண்ணெயெல்லாம் எடுத்து ஊட்டின்னு இருக்கானாம். எங்கேருந்து? அந்த உரலில் உட்காந்துட்டு. அப்படி அவன் சேஷ்டே பண்ணிட்டு இருக்கானுங்க. துவாம் பிரகிருஹ்ய பத பீதி பாவனா பாசுரானன சரோஜமாஷுசா ரோஷரூஷித முகி சகி புரோ பந்தனாய ரசனாமுபாததே. துவாம் பிரகிருஹ்ய பத பீதி பாவனா. ஸோ யசோதா என்ன பண்ணுறா, இவனை பிடிச்சி அந்த உரலில் உட்காத்தரா, இவன் பூச்சைக்கெல்லாம் வெண்ணெயை ஊட்டின்னு உட்காந்துருக்கான். ஸோ யசோதா என்ன பண்ணுறா, வேகமாக என்னை பிடிச்சி நாங்கள் உட்காத்துறாளாம். அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், கண்ணன் பீதி பாவனா பாசுரா நன சரோஜமாஷுசா. பீத்தினா பயப்படுற மாதிரி நடிக்கிறானாம். அவனுக்காவது பயம் இல்லையா, பயம் ஒன்றும் இல்லை, ஆனால் எத்தனை அவன் குழந்தை இங்கே இவள் அம்மா, அதனால அம்மாட்ட ஒரு இது காட்டணும்னு சொல்லி பயந்த குழந்தை மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கானா. அதை பார்க்குறா யசோதா. பார்க்கறது என்ன ஆகுது, அங்கே யசோதாவோட சகிகள் எல்லாம் வந்திருக்கா, அவளும் நின்று பார்த்துட்டு இருக்கா இவனோட இந்த சேஷ்டையெல்லாம், என்ன குறும்பு பண்ணுறான் இவன் பாருன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து பரிகாசமாக நிற்கிறாங்க. ஸோ சகிகள்லாம் நின்றுட்டு இருக்கா, அதனால அவெல்லாம் பார்த்து சிரிக்கிறா. அதை பார்த்தப்ப யசோதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பிள்ளையினால நம்மளுக்கு மானம் போகிறதே, இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறானே இவன் சேஷ்டை பண்ணி, எல்லாரும் என்னை சிரிக்கிற மாதிரி ஆக்கிட்டானேன்னு சொல்லி யசோதாவுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவள் என்ன பண்ணுறா, அதுக்குனால அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது கிருஷ்ணன்ட்ட. ரோஷ ரூஷித முகி சகி புரோ. சகிகள் முன்னால் அவளுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த இவனோட சேஷ்டையெல்லாம், அதனால ரோஷ ரூஷிதா, நமக்கு பயங்கரமாக கோவம் வருது கண்ணங்கிட்ட. அதனால உன்னை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாளாம் அவள், பந்தனாய ரசனாம் உபாததே, உன்னை கட்டி போடுறேன் அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கயிறு எடுத்துன்னு வரத்துக்கு உள்ளே போகிறா. இப்போ பந்துமிச்சதியமேவ சஜ்ஜன स्तंभवन्तमयि बन्धुमिच्छति सा नियुज्य रशना गुणान् बहून् द्व्यङ्गुलो नमखिलं किलैक्षत. बन्धुमिच्छति यमेव सज्जन स्तंभवन्तमयि बन्धुमिच्छति. எந்த பகவானை நல்ல ஜனங்கள், ஓகே, சஜ்ஜனர்கள் தன்னோட பந்துவா நினைச்சுட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட அந்த பகவானை, அந்த கண்ணனை யசோதா என்ன பண்ணுறாளாம், கட்டி போட பார்க்குறா. இப்போ அதனால அவள் என்ன பண்ணுறா, நிறைய கயிறை கொண்டு வரா, உள்ளே போயிட்டு ஆற்றுக்குள்ளேருந்து கயிறெல்லாம் கொண்டு வந்து கட்டலாம் இந்த கண்ணனை, நான் என்னோட குறும்பு அடங்கும்னு சொல்லி நினச்சிட்டு கொண்டு வரா. ஸோ அந்த கயிறெல்லாம் என்ன பண்ணுறாளாம், எல்லாம் குட்டி குட்டி பீஸ், ஏன்னா குட்டி கண்ணன் தானே, சின்ன கயிறு போருமே அவனுக்கு. அதனால் அந்த கயிறெல்லாம் சேர்த்தி அவள்கிட்ட பெரிய கயிறு இல்லை, வாத்து இருந்துற சின்ன சின்ன கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வரா. எடுத்துட்டு அது எல்லாத்தையும் அவள் என்ன பண்ணுறா, ஜாயின் பண்ணி பார்க்குறா, சேர்த்தி பார்க்குறா. அந்த கயிறையெல்லாம் நின்று இவனை கட்ட பார்க்குறா. கட்டினா என்னாது, அந்த கயிறு வந்து வெங்குலோன மகிலம் கிளைக்ஷதா. வெங்குலோனம்னா 2 இன்ச்சு கயிறு போற மாட்டேங்கிறது. எத்தனை கயிறு அதில் ஜாயின் பண்ணாலும் 2 இன்ச்சு வந்து அது சேர மாட்டேங்கிறது.
அந்த 2 இன்ச் எப்போவுமே ஒரு கம்மியாக தோணுறது. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ கயிறை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறா, திருப்பி கட்ட பார்க்குறா, ஆனால் 2 இன்ச்சுக்கு அந்த கயிறு கம்மியாகவே தோணுறதான். ஸோ அந்த மாதிரி இங்கே கண்ணன் அவனோட லீலையை காட்டின்னு இருக்கான். விஸ்மிதோத்ஸ்மித சகி ஜனேக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீக்ஷதாம் நித்யமுக்தவபுரப்யஹோ ஹரே பந்தமேவ கிருபயான்வமன்யதாஹ. விஸ்மிதோஸ்மித சகி ஜனேக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீக்ஷதாம் நித்யமுக்தவபுரப்யஹோ ஹரே பந்தமேவ கிருபயான்வமன்யதாஹ. ஹரே ஹே பகவானே குருவாயூரப்பா, யசோதை எத்தனையோ கயிறை கொண்டு வந்து கட்டி பார்த்தாலும் அது என்னது 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சு கம்மியாகவே இருந்துருக்கு. அதை பார்க்குற எல்லாரும் அங்கே நிற்கிறா சகி ஜனேக்ஷிதாம், எல்லாரும் சகிகள்லாம் நிற்கிறா. எப்படி பார்க்குறாளா? விஸ்மிதம்னா என்னது? ஆச்சரியமாக இருக்கு அவளுக்கு. என்ன அது இவ்வளோ கயிறை கொண்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கா, ஆனால் கூட 2 இன்ச்சு கம்மியாகுதே, அது ஒரு விஸ்மயமாக இருக்கு அவளுக்கு, ஆச்சரியகரமாக இருக்காம். அதெல்லாம் பார்க்குற ஏதோ ஒரு அற்புதமாக பார்க்குறாளாம் எல்லாம் நின்றுட்டாங்க. ஸோ யசோதா என்ன பண்ணுறா பாவம், உள்ளுக்கு போகிறா, கயிறை கொண்டு வரா, திருப்பி வரா, கட்டி பார்க்குறா, இப்படி உள்ளுக்கும் வலிக்கு ஓடி அவள் களைச்சி போயாச்சு, டயர்ட் ஆயிடுச்சு யசோதா இப்போது. ஸோ கண்ணன் பார்க்குறான். என்ன ஆச்சரியம் இங்கன்னா, எல்லாருக்குமே முக்தி கொடுக்கப்பட்டவன் அவன் இல்லையா, எல்லாரையும் முக்தி கொடுக்கப்பட்ட குருவாயூரப்பன் அவன். அவன் என்ன பண்ணுறான்னா யசோதாவுக்கு கிருப்பை காட்டுறான். இப்போது பந்தமேவ கிருப்பையான்வ மன்யதாகா, என்னோட அம்மா பாவம் உள்ளுக்கும் வலிக்கும் போய் டயர்ட் ஆயிடுச்சே, அவள் வேர்த்து விட்டாச்சு, அதனால அவளுக்கு கிருப்பையை காட்டிட்டு தன்னோட உடம்பை இது பண்ணிக்கிறானாம். சரி அம்மா நீ கட்டு சொல்லி சம்மதம் கொடுக்குறான், அம்மாவுக்கு பர்மிஷன் கொடுக்குறான், கட்டுறதுக்கு ஒப்பிக்கிறான் நம்ம அவன். அதனால் இந்த யசோதா என்ன பண்ணுறா, இப்போ கொண்டு வந்து ஒரு கயிறை ஜாயின் பண்ணி கட்ட பார்க்குறான். இப்போ கரெக்டாக அவனுக்கு அந்த 2 இன்ச்சு கம்மியாகிறதுல கட்ட முடியறது. அந்த மாதிரி கட்டி அவனை என்ன பண்ணுறா, அந்த உரலில் கட்டி வைக்கிறா. இப்போது ஸ்தீயதாம் சிரமுலூகலே கலேதி ஆகதா பவனமேவ சாயதா பிராகுலூகலபிலாம் தரே ததா சர்ப்பிரர்ப்பிதமதன்னவாஸ்திதாஹ. எங்க பட்டதிரி என்ன சொல்றா, ஸ்தீயதாம் சிரமுலூகலே கலேதி ஆகதா பவனமேவ சாயதா. ஸோ கண்ணன் வந்து முதல்ல அந்த உரலில் அவளை உட்காத்தி வச்சுட்டு போறா இல்லையா, அப்புறம் தானே கயரில் எடுக்க போறா. ஸோ அந்த உட்காத்தி வைத்த சமயத்தில் அதுக்குள்ளே அந்த உரலோட அந்த குழி இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே நிறைய வெண்ணெயை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ தான் அந்த பூனைக்கெல்லாம் கொடுக்குறானே, ஸோ ஆல்ரெடி அதுக்குள்ளே நிறச்சி வச்சுருக்கானா, இந்த குழிக்குள்ளே நிறைய வெண்ணெய் இருக்குது. ஸோ யசோதா என்ன பண்ணுறா, இதை கட்டி விட்டு பவனமேவ சாயதா, அவள் உள்ளே போயிடுறா. அவளுக்கு என்ன வேலை இருக்கு பாவம், அதனால் நீ இங்கே இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு, ஒன்று அழிச்சு விட மாட்டேன், நீ இதுக்குள்ளே உட்காந்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு யசோதா கட்டிவிட்டு அவள் பாட்டுக்கு வேலை பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுறா. ஸோ இங்கே பட்டதிரி சொல்கிறா, உடனே என்ன பண்ணுறது, இந்த குழந்தை அதில் இருக்கிற வெண்ணையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கலாம். பிராகுலூகல பிலாந்தரே ததா சர்ப்பிரர்ப்பித மதன்ன வாஸ்திதாக. அது ஆல்ரெடி நரைச்சி வச்ச வெண்ணெய் இருக்குது, கிருஷ்ணனுக்கு தெரியும். அந்த வெண்ணெய் அவனும் சாப்பிட்றான். அங்கே இருக்கிற பூச்சியை கீச்சை என்னெல்லாம் இருந்தது எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுருக்கான். ஸோ அவன் பாட்டுக்கு அதை வெண்ணெயை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இல்லையா குருவாயூரப்பா சொல்லி இங்கே பட்டதிரி கேட்குறா. குருவாயூரப்பா அழகாக தலையாட்டுறாளாம். ஆமாம் பட்டதிரி சொல்லி அவர் எஸ் சொல்லி சொல்கிறா. அதில் யத்ய பாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமுச பாஷயானயா ஏவமாதி திவிஜைரபிஷ்டுதோ வாதநாத பரிபாஹி மாம் கதாத். ஸோ இங்கே பட்டதிரி என்ன சொல்கிறான்னா, யத்ய பாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமுச பாஷயானயா. ஓகே, ஸோ இங்கே குருவாயூரப்பா நோக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாதக்கு அந்த கயிறு அம்மா கட்டியிருக்கா இல்லையா, பகவான் நினச்சா எத்தனை நேரம் வேணும் அந்த கயிறை அழிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு இல்லை, வர முடியும், ஆனாலும் வரலை. ஏன், அம்மா கட்டினா அந்த பாசக்கயிறுனா இங்கே என்னது, அந்த பாசம்னா இங்கே ரோப்பு கயிறு, அது எப்படி கட்டியிருக்கா, அவள் பாசத்தால் கட்டியிருக்கா. பாசம்னா இங்கே என்னது, அட்டாச்மெண்ட்டு இல்லையா, அதுக்கும் பாசம் தான் பேர், கயிறுக்கும் பாசம் தான் பேர். ஸோ அம்மாவால் கட்டின கயிறு பாசக்கயிறாக இருக்குது, ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு கட்டியிருக்கா தன்னோட குழந்தைக்கு. அதனால் அதுக்கு அவள் அவனோட அம்மாவோட அட்டாச்மெண்ட்டுக்கு தான், பாசத்துக்கு தான் கட்டுப்பட்டிருக்கானே தவிர அந்த கயிறுக்கு கட்டுப்படலை இவன் இல்லையா. ஸோ யாராலையுமே கட்ட முடியாது கிருஷ்ணனை, பாசம் உள்ள அம்மாவால் மாத்திரம்தான் கட்ட முடியாது. அதனால நம்மளும் யசோதா மாதிரி பாசத்தோடு இருந்தால் பகவானை கட்டலாமா, இல்லாட்டா அவனெல்லாம் யாரோட கட்டுக்கும் அடங்க மாட்டான், அவனை கட்ட முடியாதவன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குருவாயூரப்பா, ஸோ இது அவனை பார்த்து எல்லாரும் தேவதைகள் எல்லாம் ஸ்துதி பண்ணுறாளாம். ஆகாசத்துலேருந்து எல்லா தேவதைகளும் உன்னை பார்த்து ஸ்துதிக்கிறா. அந்த மாதிரி உள்ள வாதநாத பரிபாஹிமாம் கதாத்,
வாத்தாலய ஈஸ்வரனாக இருக்கிறப்பட்ட குருவாயூரப்பா நீ என்னோட வியாதியை குறைச்சி கொடு, அதை மாற்றி கொடுன்னு சொல்லி இங்கே கேட்குறா. ஸோ பகவானை கட்டி போடுறதுக்கு அத்தனை சுலபம் கிடையாது. யசோதா அம்மாவாயிட்டு கட்டியிருக்கா, ஆனால் சாதா கயிறு தானே அது. அந்த கயிறை அழிக்கிறதுக்கு பகவானுக்கு ஒன்றும் நிறைய டைம் வேண்டாம். ஆனால் இங்கே அந்த கயிறுக்கு என்ன ஆக்கும், அது அம்மாவோட பாசத்தால் அவள் ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட கட்டியிருக்கா அந்த குழந்தைய. அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு முன்னால் இந்த கயிறுலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு கட்டுப்பட்டிருக்கானே தவிர அம்மா கோவத்தில் கட்டினா அந்த மாதிரி அதில் அடங்கி நிற்கலை கிருஷ்ணன், அம்மாவோட பாசத்துக்கு அடங்கியிருக்கான். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் பகவானை பாசத்தோடு நினைக்கிறாளோ அவளுக்கு அவன் பக்தவத்சலன். அதனால் அவளுக்கு எல்லாம் அவன் அடங்கிவிடுவானா. நம்ம அந்த பக்தனாக இருந்துவிட்டு பகவானை நினச்சாச்சுன்னா குருவாயூரப்பன் சகலதே நம்மளுக்கு சாதிச்சு கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குருவாயூரப்பா நீ என்னோடய வியாதியை மாற்றி கொடு சொல்லி பட்டதை கேட்குறான் இங்கே. நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा.